அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே கவர்மெண்ட் ஹை அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் லாகின்ல எம்எஸ் வெப்சைட்டில் லாகின் பண்ணி அப்ரூவல்ஸ்க்கு கீழே எஸ்ஐடிஎஸ் இன்ஃப்ரா நீட்ஸை அப்டேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற தகவலை ஒரு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருந்தோம். அதன்படி எல்லா ஸ்கூலும் என்ட்ரி பண்ணியிருக்கீங்க. இப்போ சில அடிஷ்னல் டேட்டாஸ் சேர்க்கப்பட்டிருக்கு. அதையும் கம்ப்ளீட் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். ஏற்கனவே நீங்கள் ஓப்பன் பண்ணது போல் அப்ரூவல்ஸுங்கிற மெனுவை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எஸ்ஐடிஎஸ்ங்கிற ஆப்ஷனில் தேர்டு ஒன்னாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. தேர்டு ஒன் எஸ்ஐடிஎஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீட்ஸ்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதை தவிர்த்துட்டு மேலே இருக்கிற மாடியூலை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ஃபில்டு டேட்டா வரும். அதையே எதுவும் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ தேர்டு ஒன்னாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம இந்த ஒர்க்கை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்ரூவல்ஸ்க்கு கீழே பிங்க் கலரில் ஹைலைட் ஆகிருக்குது பாருங்கள், எஸ்ஐடிஎஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீட்ஸுங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இது போல் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் ஏற்கனவே நீங்கள் ஃபில் பண்ண டேட்டா இங்கே தரப்பட்டிருக்கும். அதில் இப்போ நம்ம என்னென்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணதையும் ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூலோட பேசிக் டீட்டெயில்ஸை ஏற்கனவே ஃபில் பண்ணியிருக்கிறீங்க. அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஸ்கூல் லொக்காலிட்டி அப்படிங்கிறத இதுக்கு முன்னால் நம்ம ஃபில் பண்ணல. அதனால் இப்போ ஓப்பன் பண்ணி உங்கள் ஸ்கூலோட லொக்காலிட்டி கார்ப்பரேஷன் ஏரியாவில் இருக்கா அல்லது வில்லேஜா, முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்தா அப்படிங்கிறத கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பில்டிங் டீட்டெயில்ஸ் தரப்பட்டிருக்கு. அதில் அவைலபிள் எவ்வளவு, குட் கண்டிஷன், நீட் டு ரிப்பேர், டு பி டெமாலிஷ், ரிமார்க்கு, அடுத்தது அடிஷ்னல் ரெக்வயர். இது ஏற்கனவே நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்க. அது சரிதானா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க. இதில் கரெக்ஷன் இருந்ததுன்னா இப்போவே இம்மீடியட்டாக கரெக்ஷன் பண்ணிவிடுங்க. இந்த ஏற்கனவே நீங்கள் ஃபில் பண்ண டேட்டா எல்லா ஃபீல்டையும் ஒரு டைம் திரும்பவும் செக் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குதுன்னா இப்போ கண்டிப்பாக அதை கரெக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே நீங்கள் ஏற்கனவே ஃபில் பண்ணினது. அடுத்தது இப்போ புதுசாக சேர்க்கப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பில்டிங் டீட்டெயில்ஸ்க்கு கீழே சிசிடிவி கேமரா டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கு உங்கள் ஸ்கூலில் எவ்வளோ ஃப்ளோர் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சரியாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது நம்பர் ஆஃப் அவைலபிள் சிசிடி, குட் கண்டிஷனில் எவ்வளோ சிசிடி கேமராஸ் உங்கள் ஸ்கூலில் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். இது ரெண்டு அடிஷ்னலாக ஃபில் பண்ண வேண்டியது. அடுத்ததாக ஏற்கனவே டோட்டல் லேண்ட் அவைலபிள் ஃபில் பண்ணியிருக்கிறீங்க. அது ஏற்கனவே ஏக்கரால் ஃபில் பண்ணுங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். இப்போ நீங்கள் அது ஸ்கொயர் மீட்டராவோ ஸ்கொயர் ஃபீட்டாவோ ஏக்கராவோ இந்த மாதிரி எந்த கவுண்டில் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்கக்கூடிய டீட்டெயிலை இங்கே சரியாக கொடுத்துட்டு அதை எதில் ஃபில் பண்ணியிருக்கிறீங்க, மெஷர்மெண்ட் டைப் ஸ்கொயர் மீட்டரா ஸ்கொயர் ஃபீட்டா அப்படிங்கிறத இங்கே சரியாக சூஸ் பண்ணிவிடுங்க. கொடுத்துட்டு அடுத்து கீழே இருக்கிற டீட்டெயிலையும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத திரும்பவும் செக் பண்ணிவிட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா கரெக்ஷன் கேரி ஓவர் பண்ணிவிடுங்க. எதனால் இதை திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிற ஒரு ஃபீல்டும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத இனி கம்மிங் வீக்கில் வேலிடேட் பண்ண போகிறோம். ஸோ வேலிடேட் பண்ணும்போது மறுபடியும் உங்களை சேஞ்ச் பண்ண சொல்கிற மாதிரி அல்லாமல் இப்போவே சரியான டீட்டெயிலை ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா லேண்டு டாக்குமெண்ட் இதெல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு ஏற்கனவே தெரிவிச்சிருந்தோம். அதில் சில ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்கூல் பாருங்கள், லேண்டு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண சொல்கிறதுக்கு கொடுத்த ஆப்ஷனில் ஸ்கூலோட பில்டிங்கோட ஃபோட்டோவை போட்டிருக்காங்க. ஸோ அதனால் சரியாக நம்ம என்ன டேட்டா கேட்டிருக்கிறோமோ அதை சரியாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இப்போ லேண்டு டாக்குமெண்ட்டுனால் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸ்கூலோட லேண்டோட டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஒருவேளை ஸ்கூல் லேண்டு டாக்குமெண்ட்டு கிடையாது அப்படின்னா அதுக்கும் நமக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. வில்லேஜில் அல்லது உங்கள் விஏஓ கிட்ட உங்கள் ஸ்கூலோட லேண்ட் டீட்டெயில் வாங்கி அதை அப்லோட் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஹெச்எம் ஒரு பேப்பரில் ஸ்கூலோட
லொக்காலிட்டி எங்கே இருக்குது, அந்த சொத்து விபரம் அப்படின்னு லேண்ட் டாக்குமெண்ட்டில் வரும் இல்லைங்களா, அந்த டீட்டெயிலை ஃபில் பண்ணி அதுக்கு கீழே ஹெச்எம் சைன் பண்ணி சீல் வச்சு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா கூட போதுமானது. ஸோ லேண்ட் டாக்குமெண்ட்னால் நம்ம சொன்னது போல் ஃபில் பண்ணுங்கள். இந்த ஸ்கூல் போல் தவறுதலாக ஸ்கூலோட ஃபோட்டோ அந்த மாதிரி அப்டேட் பண்ணாதீங்க. இப்போ வந்து இது ஏற்கனவே ஃபில் பண்ணினதை தப்பாக இருக்குது அப்படின்னா இந்த இன்டூ மார்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா அது டெலீட் ஆகிடும். மறுபடியும் போயிட்டு கரெக்டான லேண்ட் டாக்குமெண்ட் ஃபோட்டோவை அப்டேட் பண்ணுங்கள். அடுத்தது எஃப்எம் ஸ்கெட்ச் கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்கூல் வந்து ஒரே ஏரியாவில் ஒரே கேம்பஸில் இருக்குன்னா உங்கள் ஸ்கூலோட ஸ்கெட்சை அப்படியே ஸ்கேன் பண்ணி போட்டுடலாம். உங்கள் ஸ்கூலில் ஸ்கெட்ச் இல்லைனாலும் விஏஓவை காண்டாக்ட் பண்ணியோ அல்லது நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் ப்ரிப்பேர் பண்ணியோ அப்டேட் பண்ணணும். அப்படி அப்டேட் பண்ணும்போது ஹெச்எம்மோட சீல் அண்ட் சைனோட அப்டேட் பண்ணுங்கள். கரெக்டான ஸ்கெட்சை அப்டேட் பண்ணுங்கள். இந்த ஸ்கூல் பாருங்கள் என்ன அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்கெட்சுக்கும் ஸ்கூலோட ஃபோட்டோவை போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதையும் டெலீட் பண்ணிவிட்டு கரெக்டான ஸ்கெட்சை அப்டேட் பண்ணுங்கள். அடுத்தது அதர் டாக்குமெண்ட் ஏதாவது இருந்தால் போடலாம். இல்லைன்னா அதை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு டேட்டாவை ஃபில் பண்ண வேண்டாம். ஸோ கரெக்டாக அதர் டாக்குமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது அவைலபிள் லேண்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு லேண்ட் இருந்ததுன்னா அதோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை இங்கே அப்டேட் பண்ணணும். எம்டி லேண்டோட ஃபோட்டோவை அப்டேட் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபோட்டோ அப்டேட் பண்ணணும். இந்த ஸ்கூல் பண்ணினதில் இந்த ஸ்கூல் ஃபோட்டோவை மட்டும் கரெக்டாக போட்டிருக்காங்க. அதுவும் ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா பெட்டர். இது போல் இந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுலையும் சரியான டேட்டாவை ஃபில் பண்ணுங்கள், ஃபோட்டோ காப்பியை அப்டேட் பண்ணுங்கள். தவறுதலாக போட்டிருந்தீங்கன்னா இப்போ நம்ம வேலிடேட் பண்ணும்போது திரும்பவும் உங்களுக்கு இது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி கரெக்டான டேட்டாவை அப்டேட் பண்ணுற மாதிரி சொல்ல வேண்டி இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இன்றைக்கி அப்டேட் பண்ணுற டேட்டாவை சரியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப அதை நம்ம டீம் வெரிஃபை பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம அதையே ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஏதாவது ஒரு டேட்டாவை ஃபில் பண்ணி இதையை கம்ப்ளீட் பண்ணணுங்கிற மாதிரி பண்ணினீங்கன்னா திரும்ப வேலிடேஷனில் நீங்கள் எல்லாத்தையுமே மாற்றுற மாதிரி ஆகிடும். ஸோ சரியான டேட்டாஸை ஃபில் பண்ணி ஏற்கனவே சொன்னது போல் எல்லா ஃபீல்டும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாட்டமில் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் தரப்பட்டிருக்கு. ஒன்ஸ் அந்த சப்மிட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த டேட்டா எல்லாமே சேவ் ஆகிடும். இந்த இடத்துல சப்மிட் தரப்பட்டிருக்கு, அதை ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னால் எல்லா ஃபீல்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அடுத்தது ஸ்க்ரோல் பண்ணி டாப்புக்கு வந்தீங்க அப்படின்னா இது போல் பிடிஎஃப் ஐக்கான் இருக்கும். பிடிஎஃப்பை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணினது அத்தனை டேட்டாவுமே பிடிஎஃப் ஃபைலாக டவுன்லோட் ஆகிடும். அதில் எல்லாமே ஃபீல்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத திரும்பவும் ஹெச்எம் வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு பாட்டமில் ஹெச்எம் சிக்னேச்சர் பண்ணுறதுக்கான ஃபீல்டு தரப்பட்டிருக்கு. அங்கே சைன் பண்ணி உங்கள் ஸ்கூல் சீலும் வச்சு அந்த காப்பியை ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு ஏற்கனவே நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு தரப்பட்டிருந்த ஆப்ஷனுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் அப்லோட் ஃபைல்னு தரப்பட்டிருக்கு. இந்த அப்லோட் ஃபைலை கிளிக் பண்ணி ஹெச்எம் சைன்டு காப்பியை அப்லோட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து அடிஷ்னல் டேட்டாஸும் ஃபில் பண்ணினதுனால ஏற்கனவே பிடிஎஃப் ஹெச்எம் சைன்டு காப்பி அப்லோட் பண்ண ஸ்கூல்ஸ் எல்லாமே திரும்பவும் இந்த ஒர்க்கை அடிஷ்னல் டேட்டாவோட மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணணும். தேங்க்யூ ஆல்.